இந்த காணொலியில சமஸ்கிருத பெயரை எப்படி தூய தமிழ் பெயரா மாற்றுறது, தமிழ்நாடு கெசட் மற்றும் அரசு ஆவணங்கள்ல பெயர் மாற்றம் செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேரு இல்ல நம்ம குழந்தைங்களுடைய பேரு தூய தமிழ் பெயர் தானா அப்படிங்கிறத எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்க போன் இல்ல கம்ப்யூட்டர்ல chatgpt.com ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க நீங்க எந்த பெயரை செக் பண்ண போறீங்களோ அந்த பெயர் தூய தமிழ் பெயர் தானான்னு நீங்க கேள்வியா கேட்டீங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கு முழு விளக்கத்தோட பதில் சொல்லும். நான் இப்போ கார்த்திகேயன் தூய தமிழ் பெயர் தானா அப்படிங்கிறத நான் கேள்வியா கேட்கிறேன். இப்போ கார்த்திகேயன் அப்படிங்கிறது தூய தமிழ் பெயர் இல்லை அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம கார்த்திகேயனுக்கு நம்ம அல்டர்னேட்டிவா எந்தெந்த பெயர்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னும் அது சொல்லுது. முருகன், சேயோன், வேலன் அப்படிங்கிற இந்த பெயர்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டதா சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகேயன் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் சமஸ்கிருதம் கிடையாது. அதுக்கு சமஸ்கிருதத்துல இலக்கணமும் கிடையாது. இது கார்த்திகேயன் அப்படிங்கிறது தூய தமிழ் பெயரும் கிடையாது. இதனுடைய வேர் சொல் எதுல இருந்து உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தமிழ்ல இருந்து உருவானதா சொல்லப்படுது.